ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரையும் இந்த வாரம் பிருத்து மன்னருடைய கதை கேட்கறதுக்காக இஸ்கான் சேலம் சார்பா வரவேற்கிறோம். ஸோ பிருத்து மன்னருடைய கதை ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இத 15வது அத்தியாயத்துல பிருத்து மன்னர் எப்படி தோன்றினார், அவருக்கு எப்படி முடிசூட்டப்பட்ட ஒரு மன்னரானார் அப்படின்ற விவரத்தை வர்ணிக்குது. 16வது அத்தியாயத்துல பிருத்து மன்னரை இசைக்கலைஞர்கள்லாம் போற்றி புகழ்ந்ததை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறத நம்ம கேட்டோம். 17வது அத்தியாயத்துல பிருத்து மன்னர் பூமியிடம் எப்படி கோபம் கொண்டார், என்ன காரணம், அந்த கோபத்தின் விளைவு என்ன ஆனது, அதை பற்றி எல்லாம் நம்ம கேட்டோம். 18வது அத்தியாயத்துல பிருத்து மன்னர் பூமியிடமிருந்து தன்னுடைய தேவைகளை எல்லாத்தையும் எல்லாருக்கும் எப்படி பெற்றுக் கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். எப்படி பிருத்து மன்னர் இந்த பூமண்டலம் முழுக்க இருக்கக்கூடிய பகுதியை, நிலப்பகுதியை சமமாக்கினார். மலைப்பகுதிகள்லாம் தன்னுடைய வாளின் வலிமையால சமப்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டோம். அது தொடர்ந்து பிருத்து மன்னர் அவருடைய 100 அஸ்வமேத யாகங்கள் செய்ய முயற்சிக்கிறார். அந்த யாகத்துல ஏற்பட்ட தடைகள், இது போன்ற பல விஷயங்களை 19வது அத்தியாயத்துல பார்த்தோம். அது தொடர்ந்து 20வது அத்தியாயம் தொடங்கி பகவான் விஷ்ணு பிருத்துவோட வேள்வி சாலையில தோன்றி அவருடைய உபதேசங்களை வழங்கி கொண்டிருக்கார். அதை நம்ம தொடங்கி பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பகவான் விஷ்ணுவுடைய உபதேசங்கள் தொடர்ந்து நம்ம கேட்கவிருக்கோம், இன்னும் முடியல. ஸோ இந்த 20வது அத்தியாயத்தினுடைய 2வது ஸ்லோகத்துல பகவான் விஷ்ணுவோட உபதேசங்கள் பிருத்து மன்னருக்கு தொடங்குது. ஸோ 2வது ஸ்லோகத்துல இருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் கடந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஸ்லோகங்களை முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சிப்போம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி இதி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணை निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ மீண்டும் எல்லா பக்தர்களையும் ஒரு முறை இந்த பிருத்து மன்னருடைய கதை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர முடியாமல் போனது, நம்ம எல்லாரும் யாத்திரை போயிருந்ததுனால. ஸோ தொடர்ந்து இந்த வாரம் நம்ம சென்ற வாரம் விட்ட இடத்துல இருந்து பார்ப்போம். இப்போ 20வது அத்தியாயம் முதல் 8 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 2வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் பிருத்து மன்னருக்கு உபதேசம் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 9வது ஸ்லோகத்துல இருந்து தொடர்ந்து பகவான் விஷ்ணுவுடைய உபதேசம் பிருத்து மன்னருக்கானது என்னவா இருந்தது, என்ன உபதேசித்தார் அப்படின்றத நம்ம பார்க்கவிருக்கோம். ஸோ இன்னைக்கு 9வது ஸ்லோகம். யஸ்வதர்மேன மாம் நித்யம் நிராஸ்ரீ ஸ்ரதயான்விதः பஜதே சனைகஸ்தஸ்ய மனோராஜன் பிரசீததி. முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணு தொடர்ந்து கூறினார், எனது அன்பிற்குரிய பிருத்து மன்னனே, தனது தொழில் கடமையில் நிலைபெற்று பௌதிக லாபத்தை எதிர்பாராது எனது அன்பு தொண்டில் ஈடுபடுபவர் படிப்படியாக தனக்குள்ளே மிகவும் திருப்தி அடைகிறார். ஸோ இங்க பகவான் தன்னுள் திருப்தி அடைவது, ஆத்மா சுப்ரசீததி, ஆத்ம திருப்தி அடைவது எப்படின்றத இங்க விளக்குறார். ஸோ அதாவது தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடமை, ஒக்குபேஷனல் டியூட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுல நிலை பெற்று
பௌதிக லாபத்தை எதிர்பார்க்காம பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபடும் போது படிப்படியா அவங்க ஆத்ம திருப்தியை அடைய முடியும் அப்படிங்கிறார். ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் இது. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் நிறைய உபதேசங்கள் பகவான் இந்த அத்தியாயத்துல ரொம்ப அற்புதமான உபதேசங்கள் தொடர்ந்து கொடுக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி முதல்ல பகவான் இதுவரைக்கும் பல உபதேசங்கள் கொடுத்தாரு, நம்ம அதை பார்த்தோம் கடந்த நிகழ்ச்சியில. குறிப்பா 7வது ஸ்லோகத்துல 9 வித்தியாசங்கள், ஆத்மா பரமாத்மாவுக்கு இடையில இருக்கக்கூடிய 9 வித்தியாசங்கள் அப்படின்றத நம்ம கேட்டோம். அதாவது தனிப்பட்ட ஆத்மான்றது அதாவது பகவான் ஒருவரே, ஆனால் ஜீவாத்மாக்கள் நம்ம பல பேர். பகவான் தூய்மையானவர், அவர் சுய பிரகாசமானவர், பௌதிக குணங்கள் இல்லாதவர், எல்லா நற்குணங்களின் இருப்பிடம், எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர், ஜடத்தால் மூடப்படாதவர், எல்லா செயல்களுக்கும் சாட்சியாகவும் மற்ற உயிரினங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட உன்னத நிலையிலையும் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் பகவானுடைய நிலை. ஆத்மாவான நம்முடைய நிலை அதுக்கு முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு அப்படின்றத 7வது ஸ்லோகத்துல பார்த்தோம். 8வது ஸ்லோகத்துல ஜட இயற்கையினுள்ளே இருந்தாலும் பரமாத்மாவை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் முழு அறிவுடையோன் ஜட இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. அவன் எப்போதும் எனது உன்னத அன்பு தொண்டிலேயே இருக்கின்றான் அப்படிங்கிறார். ஸோ பகவானை பற்றின முழு அறிவை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த முக்குணங்களுடைய பாதிப்புல இருந்து விடுபட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ பகவானுடைய தெய்வீக சக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடுறோம். இந்த மகாமாயாவுடைய கட்டுப்பாட்டில இருந்து விடுபட்டு யோகமாயாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றார், யார் ஒருத்தர் தன்னுடைய இந்த ஆக்குபேஷனல் டியூட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் கடமையில நிலை பெற்று பௌதிக லாபத்தை எதிர்பார்க்காம பகவானுடைய தொண்டில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு படிப்படியா தனக்குள்ளே மிகவும் திருப்தி கிடைக்குது அப்படிங்கிறார். ஸோ இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் மகிழ்ச்சி, திருப்தி, சந்தோஷம். எதை செஞ்சாலும் அதுல ஒரு லாபத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம், பலனை எதிர்பார்க்கிறோம், அதுல ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மையான சந்தோஷத்தை, நிலையான சந்தோஷத்தை அடையிறதுக்கு பகவான் நமக்கு பல விதங்கள்ல உபதேசம் கொடுக்கிறார். பகவத்கீதையிலையும் நமக்கு அதுக்கான வழிகாட்டுறார். எப்படி அமைதி அடையிறது, எப்படி நம்ம உண்மையான சந்தோஷத்தை அடையிறது, எல்லா வழிமுறைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமா இன்னைக்கு சமுதாயத்துல பகவத்கீதையோ பாகவதமோ ராமாயணமோ மகாபாரதமோ மக்களுக்கு படாததுனால, மக்களுக்கு அதை பற்றி தெரியாததுனால அவங்க சந்தோஷத்தை தேடி, உண்மையான திருப்தியை தேடி அவங்க பல விதங்கள்ல முயற்சி செய்து தன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்க சில பிரபுபார் இன்னைக்கு இந்த 9வது ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தங்க வர்ணாசிரம முறைப்படி, இப்போ ஒரு பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனா அல்லது பிரம்மச்சரியா, கிரகஸ்தனா, வானப்பிரஸ்தனா, சன்னியாசியா இருந்தாலும், எந்த நிலையில ஒருத்தங்க இருந்தாலும், எந்த வர்ணத்துல எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் அவங்க தன்னுடைய கடமைகளை எப்பவுமே பௌதிக லாபத்துக்காக செய்யக்கூடாது அப்படிங்கிறார். பகவானை திருப்திப்படுத்தணுன்ற நோக்கத்தோட செய்யப்படணும். விஷ்ணுர் ஆராத்தியத்தை பந்த, பகவான் விஷ்ணுவை வழிபடுறதுக்காக, விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும். ஹரிதோஷனம், பகவான் ஹரியை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யப்படணும் இந்த கடமைகள், இந்த வர்ணாசிரம தர்ம முறைகள் கூட. ஸோ அப்படி ஒருத்தன் செயல்படும் போது அவன் வாழ்க்கையினுடைய பக்குவ நிலையை அடைய முடியுது. ஸோ வர்ணாசிரம தர்மங்களுக்கு ஏற்ப பலன் கருதாது செயல்படுபவன் படிப்படியாக திருப்தி அடைகின்றான். ஒருவரின் தொழில் கடமையை முழுமுதற் கடவுளுக்கான பக்தி தொண்டிற்கான வழியாக செயல்படுவதே வாழ்வின் இறுதி லட்சியமாகும்.
ஸோ நம்ம வாழ்க்கையோட இறுதி லட்சியம் வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், பெரிய அதுவாகணும் இதுவாகணுன்ற பல்வேறு ஆசைகளோடு இன்னைக்கு மக்கள் இருக்காங்க இல்லையா? பல்வேறு லட்சியத்தோடு இருக்காங்க. ஆனால் அந்த லட்சியம் எல்லாம் உண்மையான நம்முடைய லட்சியம் கிடையாது. ஏன்னா அப்படி பல லட்சியங்களை அடைஞ்சவங்க திருப்தி அடையாம மறுபடியும் வேறொரு இலக்கை வச்சு வேறொரு குறிக்கோளை வச்சு பயணித்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்குள்ள திருப்தின்றதே வரது கிடையாது. ஆனால் பக்தி தொண்டின் ஈடுபடக்கூடிய பக்தனுடைய இலக்கு அப்படி கிடையாது. அவன் முழு திருப்தி அடைஞ்சிடறான். அவன் பக்தி தொண்டுல பகவானுடைய தூய அன்பை பெற்ற பிறகு வேற எதுக்காகவும் அவன் விரும்புறது இல்லை. ஏன்னா வேற எதுவும் அவனுக்கு அவசியமானது இல்லை. ஏன்னா பகவானே கிடைச்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு பக்தனுக்கு அதை விட ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற, அதை விட ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய வேற எந்த ஒரு பொருளோ வேற எந்த ஒரு நபரோ இருக்க முடியாது. ஏன்னா பகவான் பூர்ணமானவர். ஸோ பூர்ணமான பகவான் இருக்கும்போது அவருடைய படைப்பில் அவரால் படைக்கப்பட்ட பூரணமான விஷயங்கள் இருக்கும்போது பக்தனுக்கு வேற என்ன தேவை இருக்கு? ஸோ இந்த புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் இல்லாத பட்சத்தில் நம்ம பல்வேறு ஆசைகளை வச்சுக்கிட்டு பல்வேறு ஆசைகளோட தொடர்ந்து இந்த பக்தியில தூய பக்திக்காக நம்ம செயல்படாம இருக்கும்போது இந்த பக்தி தொண்டுல பயிற்சியில இருந்தாலுமே கூட நமக்குள்ள திருப்தி இல்லாம தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல உபன்யாசங்களை நம்ம பார்த்தோம்னா திரும்ப திரும்ப பிரபுபாதர் வலியுறுத்துற ஒரு விஷயம், அந்யா விலாசித சூன்யம் ஞான கர்மா தனாவிரதம். வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாதுன்ற அந்த ரூப கோஸ்வாமியுடைய உபதேசத்தை திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டுவார். பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும். கிருஷ்ணர் திருப்தி அடைகிறாரா, அது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளா இருக்கணும். வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. ஆசையே இல்லாம இருக்க முடியாது. ஆசை இருக்கலாம், ஆனால் அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்ன்ற ஆசையாக இருக்கணும். ஸோ இங்க சில பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி பலன் கருதாம பகவானுடைய தொண்டா கருதி இந்த வர்ணாசிரமம் கடமைகளை செய்தாலும் கூட குறிப்பா அந்தணர்கள் எல்லாருக்குமே இந்த உபதேசம் இருந்தாலும் குறிப்பா பிராமணர்கள் எந்த பௌதிக பலனையும் கருதாம முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டுமே அவங்களுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிற. அப்கோர்ஸ் இது மற்றவங்களுக்கும் உண்டு. ஏன்னா சத்திரியர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு, சூதரர்களுக்கு எல்லாருமே அதை பின்பற்றணும் அப்படின்றது தான் பிரபுபாதர் சொல்றார். குறிப்பா பிராமணர்கள், ஏன்னா அவங்க சமுதாயத்தினுடைய தலை, அவங்க தான் மூளையா செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த உலகில் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான தொழில்கள் மற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் செயல்களின் நோக்கம் முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதற்கானதாக இருத்தல் வேண்டும். பக்தி தொண்டு என்பது எளிமையானது, எல்லாராலும் செய்யக்கூடியது. ஒருவன் தன் நிலையில் இருந்தபடியே தனது வீட்டில் முழுமுதற் கடவுளின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவ்விக்கிரகங்கள் ராதாகிருஷ்ணராகவோ லட்சுமி நாராயணராகவோ இறைவனின் மற்ற வடிவங்களாகவோ இருக்கலாம். இவ்வழியில் ஒரு அந்தணனோ சத்திரியனோ வைசியனோ சூத்திரனோ தனது நேர்மையான உழைப்பின் மூலம் இறைவனை வழிபடலாம். ஸோ இறைவன் வழிபாடு அப்படின்றது கோயில்ல தான் செய்யணும், பிராமணர்கள் தான் செய்யணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இறை வழிபாடு எல்லாருக்கும் உரியது. அவங்கவுங்க நிலையிலிருந்து அவங்க இறைவனை வழிபடலாம். ஸோ பக்தி தொண்டு அதனாலதான் எல்லாருக்குமானது, எல்லா சூழ்நிலைகளிலும் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கும் ஆனது. ஆனா மற்ற வழிமுறைகள் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் அது பொருத்தமானதா இருக்காது. ஸோ தொடர்ந்து 10வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, பரித்யக்த குண சம்யக் தர்ஷனோ விஷதாசய சாந்தி மே சமவஸ்தானம் பிரம்ம கைவல்யம் அஷ்ணுதே. எல்லாவித பௌதிக மாசுக்களில் இருந்தும் இதயம் தூய்மை அடையும் போது ஒரு பக்தனின் மனம் விரிந்தும் தெளிவானதாகவும் விளங்குகிறது.
பௌதிக களங்கங்கள்ல இருந்து தூய்மை அடையும் போது ஒரு பக்தனுடைய மனசு ரொம்ப தெளிவா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுது. கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் அப்படியே தெரியும் இல்லையா, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை அந்த மாதிரி. அதே மாதிரி அது பரந்த மனதாயிடுது. மனது வந்து குறுகிய மனப்பான்மை இல்லாம இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டடா இல்லாம பரந்த மனம் ஆயிடுது. ஸோ அந்நிலையில் அவனால் எல்லாவற்றையும் சமமாக காண முடிகிறது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, வித்யா வினய சம்பன்னே பிரம்மணி கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஷ பண்டிதா சமதர்ஷனஹா. ஒரு பண்டிதன் அப்படின்னா, பண்டிதன்னா யாரு? பிரம்மனை உணர்ந்தவன், அவன் தான் பிராமணன், அவன் தான் பண்டிதன். ஸோ பிரம்ம ஜானாதி இதி பிராமணா, பிரம்மனை உணர்ந்தவன் அப்படின்னா எல்லா உயிர்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை காண்றான். அவன் வந்து இந்த சரீர சம்பந்தமான அடையாளத்தை அவன் பார்க்கறது இல்லை. எப்படி ஒரு பிராமணன், ஒரு பசு, ஒரு யானை, ஒரு நாய், நாயை தின்னக்கூடிய சண்டாளன், எல்லாத்தையுமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராமணன், ஒரு நாயை தின்னக்கூடிய சண்டாளன் அப்படின்னா இது நேர் எதிர் நிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள். அது எல்லாத்தையும் அவனால சமநோக்குல பார்க்க முடியுது. எல்லாத்தையும் ஆத்மாவா, எல்லாரையும் பகவானுடைய அம்சமா, பகவானுடைய சேவகனா காண முடியுது. ஸோ வாழ்க்கையின் அந்நிலையில் அவனால் அந்த மாதிரி சமமா காணும்போது அவனால் அமைதியாகவும் எனக்கு சமமாக சச்சிதானந்த விக்கிரகமாகவும் நிலை பெற்று இருக்க முடிகிறது. ஸோ அந்த நிலையில இருக்கிறவங்க பகவான் எப்படி சச்சிதானந்த நிலையில இருக்கிறாரோ, இப்போ நம்முடைய நிலை அசத், அச்சித், நிரானந்தம். நம்ம வந்து சச்சிதானந்த நிலையில இல்லை. ஏன்னா இந்த பௌதிக சரீரத்தோட நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டு பௌதிக களங்கங்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம நம்முடைய அந்த சச்சிதானந்த நிலை இந்த முக்குணங்களால மூடப்பட்டிருக்கு. இப்போ அந்த திரையை விளக்கணும், அந்த அதுல இருந்து நம்ம விடுபட்டு வரணும். அதுக்காக தான் இந்த பக்தி தொண்டு. ஸோ அந்த பக்தி தொண்டின் மூலமா யார் ஒருத்தர் அந்த பிரம்மனை உணர்ந்து அந்த உன்னத நிலையை அடைகிறாங்களோ அவங்களால அமைதியை அடைய முடியும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, பிரம்மபூத்த பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி. பிரம்மபூத்த நிலையை அடைஞ்ச ஒருத்தனுக்கு கவலையோ ஏக்கமோ கிடையாது. அப்படின்னா அவனால சாந்தி மதிகச்சதி, அவனால ரொம்ப அமைதியா வாழ முடியும். அவன் எதுக்காகவும் ஏங்கிறதோ கவலைப்படுறதோ கிடையாது. ஆனா பிரம்மனை உணராத நிலையில இருக்கக்கூடிய நம்மளை போல இருக்கிறவங்க எப்பவும் இல்லாதது நினைச்சு ஏங்கிட்டே இருப்போம், இழந்ததை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்போம். ஸோ இந்த ஏக்கம் கவலை ந சோச்சதி ந காங்சதி, அது இல்லாம போயிடுது பிரம்மனை உணரும் போது. ஸோ அதை தான் இங்க கிருஷ்ணர் சொல்றார். ஸோ பகவான் விஷ்ணு பிரதமனருக்கு உபதேசிக்கிறார். ஸோ இங்க சில பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் உரையில இந்த கைவல்யம் அப்படின்னு சொல்லும்போது அந்த, ஏன்னா இந்த ஸ்லோகத்துல பிரம்ம கைவல்யம் அஸ்மதே அப்படின்னு அந்த வார்த்தை, கைவல்யம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ சில பிரபுபாதர் வந்து இங்க மாயாவாதிகளுடைய கருத்து கைவல்யம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னும் ஆயிடுறது, ஐக்கியம் ஆயிடுறது அப்படின்ற ஒரு கருத்தோடு அவங்க இருக்காங்க. அது வந்து வைஷ்ணவ சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துல இருந்து வேறுபட்டதுன்றதை முதல்ல தெளிவுபடுத்தினார். கைவல்யம் என்பது நீங்க அந்த மாதிரி கருத்து நம்மளுடைய இது அல்ல, மாயாவாதிகள் போல அல்ல அப்படிங்கிறாரு. ஸோ பௌதிக மாசுக்கள் இருந்து விடுபட்டவுடன் பரத்துடன் ஐக்கியமாகி விடலாம் என்று மாயாவாதி நினைக்கிறான். வைணவ தத்துவவாதிகளின் கைவல்யம் என்பது வேறு விதமானது. அவன் தனது நிலையினையும் முழுமுதற் கடவுளின் நிலையினையும் நன்கு அறிந்து கொள்கிறான். ஸோ தன்னுடைய நிலை என்ன, பகவானுடைய நிலை என்ன, நம்ம எப்பவுமே பகவான் ஆக முடியாது. பகவான் அப்படின்னா அவர் நித்தியமா பகவான். பகவான் ஆகிறதுன்றதெல்லாம் சாத்தியம் இல்லாது யாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே அது சாத்தியமாகாது. ஏன்னா ஏற்கனவே அந்த பொசிஷன் வந்து
ஆக்குபைடு. அது யாரும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. யாரும் அந்த நிலையை அடைய முடியாது. அது ஒரு பதவி அல்ல. அது நித்தியமான ஒரு ஸ்தானம் அது. ஸோ கிருஷ்ணர் ஆல்ரெடி அந்த நிலையில இருக்கிறார். ஸோ அதனால பகவான் ஆகிறது அப்படின்றது சில பிரபா சொல்வார், இட்ஸ் அ லாஸ்ட் ஸ்னேர் ஆஃப் மாயா அப்படிம்பாரு. மாயா இருக்கிற கடைசி வலை அதுதான். நம்ம கடவுளாயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. இந்த பௌதிக உலகத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்காக எத்தனையோ விதமான முயற்சி எடுக்கிறோம். எத்தனையோ விதத்துல புலன் இன்பத்தை அனுபவிக்க முயற்சிக்கிறோம். எல்லாமே இது எதுவுமே வேலை செய்யல, இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றோம்? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்தியம்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பிரம்மன் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி பௌதிக புலன் இன்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் சன்னியாசி ஆகுறான். ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்? நம்ம கடவுள் ஆயிட்டோம்னா எல்லாத்தையுமே அனுபவிக்கலாமே அப்படின்னு அவனுடைய கடைசி அந்த மாயை அதுதான். கடைசி மாயா விரிக்கிற அந்த வலையில அவன் மாட்டிக்கிறான். ஸோ பக்தர்கள் அதுல கவனத்தோட இருக்காங்க. எப்பவுமே நம்ம அனுபவிப்பாளன் கிடையாது, நம்ம அனுபவிக்கப்படுபவன். இஸ் என்ஜாயர், வி ஆர் என்ஜாய்ட் பை ஹிம். ஸோ அதுதான் உண்மை. ஸோ பக்தனுக்கு அந்த பகவானுடைய நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன அப்படின்றது மிக தெளிவா புரியுது. பக்தனுக்கு ஒரு ஜீவாத்மா அப்படின்றவன் பகவானால் பராமரிக்கப்படுபவன். பகவான் எல்லாரையும் பராமரிக்கிறார். நித்யானாம் சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதிகாமான். ஸோ பக்தனுக்கு அது மிக தெளிவா புரிஞ்சிருக்கிறதுனால அவன் களங்கமில்லாத நிலையில உயிர்வாளிகள் பரமனுடைய நித்தியமான தொண்டர்கள் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். ஸோ இதுதான் உயிர்வாளியினுடைய ஆன்மீக பக்குவ நிலையான பிரம்மனை உணர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நிலையை அடையிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். பகவத்கீதையில பகவான் சொல்ற மாதிரி, யார் ஒருத்தர் பகவானுடைய அன்பு தொண்டுல தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்களோ அவங்க உடனடியா அந்த கைவல்யம் அல்லது அந்த பிரம்மன்ற அந்த உன்னத நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறாரு பிரபுபாதர். ஸோ நம்முடைய நிலையை உணர்ந்து நம்ம அவருடைய சேவகனா இருக்கிறதுன்றத ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம அவராகவே ஆகணும், பகவான் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பான கருத்து. ஸோ அதை தொடர்ந்து 11வது ஸ்லோகத்துல பகவான் விஷ்ணு என்ன உபதேசிக்கிறாருன்னா, பஞ்சபூதங்கள், புலனுறுப்புகள், கர்மேந்திரியங்கள், மனம் ஆகியவற்றாலான இந்த ஜட உடலானது பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தகுதியுடைய நிலைத்த ஆத்மாவினால் கண்காணிக்கப்படுகிறது. ஸோ இந்த சரீரம் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆத்மா பரமாத்மா வித்தியாசத்தை பத்தி பகவான் விஷ்ணு சொல்லும்போது என்ன சொல்றார்? பகவான் பரமாத்மாவா எல்லாருடைய இதயத்திலையும் சாட்சியா இருந்துட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் கண்காணிச்சிட்டு இருக்கிறார். உபத்ரிஷ்டா அனுமந்தா அப்படின்னு பகவத்கீதையில இந்த 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம செயல்களுக்கான அனுமதி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதை அவருடைய சேங்ஷன் இல்லாம, அவர் அனுமதிக்காம எதுவுமே நடக்கிறது கிடையாது. அதனாலதான் அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம செய்யறதா இருந்தாலுமே கூட அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இதுவும் அவருடைய அனுமதியின் பேர்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அதை இங்க இந்த பஞ்சபூதங்கள், சூட்சம மனம், புத்தி, அகங்காரம் இதால் ஆன இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பந்தப்பட்ட ஆத்மா என்னென்ன செய்யறானோ எல்லாமே கண்காணிக்கப்படுது அப்படின்றத இங்க சொல்றாரு. ஸோ இதை நம்ம தெரியாததுனால தான் பிரச்சனை. என்னன்னா, இன்னைக்கு மக்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்காததுனால யாருக்கும் தெரியல, நாம ஏமாத்திடலாம், நம்ம கொஞ்சம் திருடிடலாம், நம்ம ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்
அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தின் முன்னாடி வேணா நீ தப்பிச்சுக்கலாம். ஏன்னா தண்டனையிலிருந்து விடுபட்டிருக்கலாம். ஆனால் இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரியாம நடக்கிறது கிடையாது. அ ஏன்னா நம்மளை விட நமக்கு நெருக்கமானவ அவர் நம்முடைய இதயத்திலே இருக்கிறார். ம். ஸோ அவர்கிட்ட நம்ம எதையுமே ஏமாத்த முடியாது. ம். ஸோ அது தெரிஞ்சா இன்னைக்கு யாருமே எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா மக்களுக்கு இந்த அறிவு கிடையாது. ஸோ இந்த ஸ்லோகத்துல பௌதிக பந்தத்திலிருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பாவ செயலும் செய்ய மாட்டோம், எந்த பொய்யும் பேச மாட்டோம், எந்த நேர்மைக்கு புறமான எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டோம். ஸோ தர்மத்தின்படி நம்ம செயல்பட்டு பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடலாம். ஸோ அதுக்கு முதல்ல ப்ராப்பர் என்ன சொல்றாருன்னா, ஆத்மா உடல்ன்ற வேறுபாட்டை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆத்மா வேறு, உடல் வேறுன்றதை தெரிஞ்சுக்கணும். அடிப்படை அறிவே அதுதான். ஆத்மா அப்படின்றது தேகி, இந்த உடல்ன்றது தேகா, தேகினோஸ்மின் யதா தேகே, தேகி தேகா அப்படின்ற 2 வார்த்தை அந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ தேகின்றது உடலுக்கு சொந்தக்காரன், தேகம்ன்றது இந்த உடல். வேறு வேறு. இந்த சட்டை வேறு, இந்த சட்டை உபயோகப்படுத்துற நபர் வேறு. நான் தான் சட்டைன்னு சொல்றது இல்லை, இது என்னுடைய சட்டைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இது என்னுடைய உடல் நம்ம சொல்றோம். அப்போ நம்ம இந்த உடல்ல இருந்து வேறுபட்டவங்க. ஸோ இந்த உடலானது ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கு. இது மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. பௌதிக விஷயம் அப்படின்னாவே 6 விதமான மாற்றங்கள் அடையும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பல முறை விளக்குறார். அது தோன்றுது, அது கொஞ்ச காலத்துக்கு இருக்கு, வளர்ச்சி அடையுது, அதுக்கப்புறம் உற்பத்திகளை செய்யுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அது கடைசியில் மறைஞ்சு போயிடுது. ஸோ 6 விதமான மாற்றங்கள் எந்த ஒரு பௌதிக விஷயங்களுக்கும் இருக்கு. ஸோ இந்த சரீரமும் அது மாதிரி தான். ஒவ்வொரு க்ஷணமும் இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் மாறிக்கிட்டே இருக்கு, இந்த உடல்ல மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால தான் நீண்ட நாளுக்கு அப்புறம் யாரையாவது நம்ம சந்திச்சோன்னா ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறோம். இன்னும் அடையாளமே தெரியல, இப்படி மாறிட்ட அப்படி நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ ஏன்னா அந்த உடல் அவ்வளோ மாற்றம். நம்ம தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கிற மாற்றம் நமக்கு தெரியதில்லை. அதுவும் நமக்கு காலப்போக்கில் இப்போ 20 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சாப்பிட முடிஞ்சது, எப்படி ஜீரணிக்க முடிஞ்சதோ அதே அளவு இன்னைக்கு முடியறது கிடையாது. ஸோ மாற்றம் டெஃபினட்டாக இருக்கு. ஆனால் எவ்ரிடே எவ்ரி க்ஷணமும் நடக்கிற மாற்றம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மாற்றம் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் பகவான் ஆத்மா மாற்றம் இல்லாதது. கூட்டஸ்தம் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். கூட்டஸ்தம் இமம் ஆத்மானம் யோ வேதாப்னோதி சோபனம். ஸோ இயற்கையின் முக்குணங்களினால் வரும் எதிர் விளைவுகளினால் உடலானது மாறுதல் அடைகின்றது. ஆத்மாவின் உறுதி நிலையை அறிந்து கொண்டவன் ஜட இயற்கை குணங்களின் தொடர்புகளினால் வந்து போகும் இன்ப துன்பங்களினால் தொந்தரவு அடையக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் கீதையில கூட சொல்றாரு இல்லையா, மாத்ராஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா. எப்படி கோடை காலமும் குளிர்காலமும் மாறி மாறி இந்த பருவங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கோ, அது மாதிரி இந்த சுக துக்கம் அப்படின்றது வந்து போய்கிட்டு தான் இருக்கும். அதனால பாதிப்பு அடைஞ்சு நம்ம நம்ம கடமையை செய்யாம விட்டுடக்கூடாது. இப்போ கோடை காலம் ரொம்ப வெயிலா இருக்கு, வெளியிலேயே வெந்துட்டு இருக்கு. அடுப்பங்கரைக்கு போனோம்னா இன்னும் ரொம்ப வேகும். அதுக்காக வீட்டில் நம்ம அம்மாவோ மனைவியோ யாருமே சமைக்காம போயிட்டாங்கன்னா, ரொம்ப வெயிலா இருக்கு, ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமைக்காம போயிட்டாங்கன்னா முடியுமா? இருந்தாலும் அவங்க சமைக்கிறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம கடமையை நம்ம செய்துதான் ஆகணும்.
நம்ம இந்த மாதிரி வெளி இது இந்த இந்த இடையூறுகள் எல்லாம், இந்த அசௌகரியங்கள் எல்லாம் இந்த சரீரத்தினால வரக்கூடிய விஷயம். ஆத்மாவுக்கு வெப்பமோ குளிரோ சுகமோ துக்கமோ எல்லாம் கிடையாது. அது இந்த சரீரத்தினுடைய பாதிப்பினால நமக்கு அப்படி உணர்றோம். அத கிருஷ்ணன் என்ன சொல்றார்? திதிக்ஷஸ்வ பாரத, அதை நம்ம பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிறார். அதை தான் இங்க பிரபுபாதம் சொல்றாரு. அதனால நம்ம தொந்தரவு அடையக்கூடாது, பொறுத்துக்க கத்துக்கணும். பகவத்கீதையில் கூட பகவான் கிருஷ்ணர் பரிந்துரைப்பது, இயற்கை குணங்கள் உடலோடு செயல்படுவதாலேயே இன்பமும் துன்பமும் வந்து போகின்றன. இது போன்ற புற செயல்களினால் ஒருவன் தொந்தரவு அடையக்கூடாது. அவ்வாறு ஒருவன் சில நேரங்களில் இது போன்ற புற இயக்கங்களினால் பாதிக்கப்பட்டாலும் கூட அவற்றை பொறுத்து கொள்ள கற்க வேண்டும். புற உடலின் செயல்களை, எதிர் செயல்களை உயிர்வாழி எப்போதும் அலட்சியப்படுத்த வேண்டும். ஸோ ஒவ்வொரு அசௌகரியத்தைக்கும் நம்ம சௌகரியத்தை தேட முயற்சித்தோம் அப்படின்னா அதுக்கு எல்லையே கிடையாது. இப்போ ரொம்ப வேர்க்குது. நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய சட்டையெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் இப்போ தான் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து இப்போ தான் ஒரு ஒரு 10 துளி மழை பெஞ்சுது. அதனால வெக்க ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இதுக்காக வந்து நான் வந்து உடனே இந்த ரூமை ஏசி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லா சௌகரியத்தையும் பண்ண முயற்சித்தோம்னா அப்போது அதுக்கு இன்னும் பல மடங்கு நம்ம உழைக்க வேண்டியிருக்கு. அதிக மின்சார செலவாகும். அதிகம் அந்த ஏசி போட்டோம்னா அதில் பல வியாதிகள் வரும். அதுக்கு செலவு பண்ணணும். அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு வழி தேடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சௌகரியத்தை, ஒரு அசௌகரியத்தை சௌகரியமாக்க முயற்சிக்கும் போது இன்னும் பல அசௌகரியங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டே தான் போவோம். ஸோ அதனால கிருஷ்ணர் என்ன அறிவுறுத்துறாருன்னா, பொறுத்துக்க கத்துக்கோ, இயற்கையோட ஒத்து வாழ தெரிஞ்சுக்கோ. பகவான் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்காக தான் காலை கொடுத்துருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? வேகமா போகணும்னு நம்ம மிதிவண்டியை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மோட்டார் வாகனத்தை கண்டுபிடிச்சோம். விமானம் கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு இதெல்லாம் வந்துடுச்சு. ரொம்ப வேகமா பயணிக்கிறோம். ஆனா அதுக்காக நம்ம எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கு. அதுக்காக இயற்கையை எவ்வளவு நம்ம அழிச்சிருக்கோம். எவ்வளவு பூமியை நம்ம தோண்டியிருக்கோம். எவ்வளவு மரங்களை வெட்டியிருக்கோம் இந்த சாலைகள் அமைக்கிறதுக்காக. அதனால எவ்வளவு நம்ம மழையை இழந்திருக்கோம். எவ்வளவு நம்ம சுத்தமான காற்றை இழந்திருக்கோம். எவ்வளவு நம்ம மாசுபட்ட ஒரு உலகத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாகன புகையினால, இந்த போக்குவரத்துனால எவ்வளவு உயிர்கள் நம்ம இழந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா நம்ம அசௌகரியத்தை சௌகரியமாக்கி இருக்கோமான்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே இன்னும் பல அசௌகரியங்களை தான் உருவாக்கி இருக்கிறோன்றது தான் உண்மை. ஆனா அதையே நம்ம பொறுத்துக்கிட்டு எதுக்கு அவசியம் இல்லாம இங்கிருந்து 40, 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் நான் வேலை செய்யணுமா? நம்ம ஊர்லயே நமக்கு இருக்கிற ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு போலாமே அப்படின்னு இருந்து நம்ம செஞ்சுட்டு இருந்திருந்தோம்னா, இப்ப நம்ம முன்னோர்கள் இருந்த மாதிரி இருந்திருந்தா பிரச்சனையே இருக்காது. அமைதியா இருந்திருப்போம், ஒத்துமையா இருந்திருப்போம், ஒழுக்கமா இருந்திருப்போம், உண்மையா இருந்திருப்போம். அ ஆனா முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சின்ற பேர்ல நம்ம வாழ்க்கையை நம்ம சீரழிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்ற ஸ்தூல பொருட்களினாலும் சூட்சம பொருட்களிலான இந்த உடல் ஆத்மாவிலிருந்து வேறுபட்டது. எனவே இந்த 8 வகையான ஸ்தூல சூட்சம ஜட பொருட்களின் செயல் விளைவுகளினால் தொந்தரவு அடையக்கூடாது. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த 12வது ஸ்லோகத்துல பின்னஸ்ய விங்கஸ்ய குண பிரவாஹோ திரவிய கிரியாகாரக சேதனாம்னः திருஷ்டாசு சம்பத்சு விபத்சு சூரயோ ந விக்ரியந்தே மயி பக்த சௌஹ்ருதா. பக்த சௌஹ்ருதா, இந்த வார்த்தை இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பிரபுபார் இதை பற்றி பொருளுரையில் விளக்க இருக்கிறார், பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லோகத்துக்கான மொழிபெயர்ப்பு என்னன்னா, 12வது ஸ்லோகத்துக்கான மொழிபெயர்ப்பு, பகவான் விஷ்ணு பிருத்த மன்னரிடம்
கூறினார். எனது அன்பிற்குரிய மனனே, ஜட இயற்கையின் முக்குணங்களின் தொடர்புகளினாலேயே இந்த பௌதிக உலகமானது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. பஞ்சபூதங்கள், புலன்களை ஆளும் தேவர்கள், ஆத்மாவினால் கிளர்ச்சியுறும் மனம், இவைகளை எல்லாம் ஒன்று சேர்ந்தே உடல். ஆத்மாவானது ஸ்தூல சூக்ஷம பொருட்களின் கூட்டு கலவையினின்று வேறுபட்டதினால் என்னிடத்து ஆழ்ந்த நட்பும் அன்பும் கொண்ட பூரண அறிவு கொண்ட எனது பக்தன் இந்த பௌதிக இன்ப துன்பங்களினால் பாதிப்படைவதில்லை. ரிப்பீட்டடா இங்க நம்ம ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ரிப்பீட்டடா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆத்மா உடல் வெவ்வேறு. இந்த புரிதல் இல்லாம நம்ம இந்த இயற்கையினுடைய பாதிப்புகள்ல இருந்து, முக்குணங்களுடைய தாக்கங்கள்ல இருந்து தொந்தரவு அடையாம இருக்க முடியாது. அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆத்மா வேறு, உடல் வேறுன்றத நம்ம உணர முயற்சிக்கணும். அதுக்கான பயிற்சியில நம்ம ஈடுபடுறது தான் பக்தி தொண்டு. ஸோ அதை நம்ம செய்யாம நம்ம இந்த தாக்கங்கள்ல இருந்து, இந்த களங்கங்கள்ல இருந்து, இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவே முடியாது. அதை தான் இங்க பகவான் சொல்றாரு. ஸோ என்னிடத்து ஆழ்ந்த நட்பும் அன்பும் கொண்ட பூரண அறிவு கொண்ட எனது பக்தன். பூரண அறிவு, பகவான்கிட்ட பெறக்கூடிய அறிவு. ஸோ பகவான் வேதத்துல நமக்கு எல்லா அறிவையும் கொடுத்துருக்கிறார். வேதம் அப்படின்னாவே ஞானம், அறிவுன்னு அர்த்தம். ஸோ பகவான்கிட்ட பெறக்கூடிய அறிவு தான் பூரணமான அறிவு. ஸோ அதனாலதான் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க, பேரறிஞர்கள் இருக்காங்க, பட்டம் வாங்கினவங்க பண்டிதர்கள் இருக்காங்க, பல மொழி வல்லுநர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனால் ஆத்மா வேறு, உடல் வேறுன்ற அடிப்படை ஆன்மீக அறிவு அவங்களுக்கு இல்லை அப்படின் போது அவங்க முட்டாள்களாக தான் கருதப்படுறாங்க. அவங்க அறிவில்லாத ஒரு அஞ்ஞானிகளாக தான் கருதப்படுறாங்க. ஏன்னா இந்த அறிவு இல்லாம வேற எந்த அறிவு உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாமே பிரயோஜனம் இல்லாது. அது எந்த விதத்திலையும் இந்த வாழ்க்கையோட பக்குவ நிலையை அடையறதுக்கு உதவி செய்ய போறது கிடையாது. ஸோ அதனால கிருஷ்ணர் பகவான் விஷ்ணு இங்க பிருத்துமன்னருக்கு ரொம்ப தெளிவா விளக்குறார். இந்த உடல் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாதுப்பா. அது எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பௌதிக விஷயம். பஞ்சபூதங்கள், புலன்களை ஆளும் தேவர்கள், ஆத்மா, கிளர்ச்சி, ஒரு மனம், இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த உடல். ஸோ ஆனா ஆத்மாவானது அந்த மாதிரி கிடையாது. அதுல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஸோ கலவையிலான உடல் செய்யும் செயல்களின் கண்காணிப்பாளராக உயிர்வாழி செயல்பட வேண்டியிருக்கும் பொழுது அது எப்படி இந்த உடலின் செயல்களிடத்து அலட்சியமாக இருக்க முடியும்? ஸோ இந்த கேள்வி எழலாம் இல்லையா? பிரபுபாதரே கேள்வி கேட்கிறார். ஸோ இச்செயல்கள் எல்லாம் ஆத்மாவின் செயல்கள் இருந்து முற்றிலும் வேறுபட்டவை என்பதே அதற்கான பதிலாகும். ஸோ கேள்வி கேட்டுட்டு பதிலும் அவர் சொல்லுறார். ஸோ இங்க நம்ம பலவிதமான செயல்களில் ஈடுபடுறோம். ஆனா இந்த செயல்கள் எல்லாம் ஆத்மாவுக்கான செயலா, ஆத்மா செய்யக்கூடிய செயலான்னா இல்லை. ஆத்மாவுக்கான செயல் என்னன்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இதுதான் ஆத்மாவுக்கான செயல். இதுதான் ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய செயல். இதை தவிர மற்றது எல்லாமே புலன் என்பதற்கான விஷயங்கள். அது அவன் அலட்சியப்படுத்தி தான் ஆகணும். இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா அது கண்டுக்காம தான் இருக்க முடியும். அது எப்படி முடியும் அப்படின்றத இங்க பிரபுபாதர் பொருள் உரையில ரொம்ப அழகா விவரிக்கிறாரு. இப்போ ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் கூட அவருடைய கார்ல நீங்க பயணம் பண்றீங்க. நீங்க ஒரு வியாபாரின்னு, வியாபார நோக்கத்துக்காக நீங்க ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க. வேற ஒருத்தரோட கார்ல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அந்த காரை பத்தி நீங்க சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க. இந்த கார் என்ன காரு, என்ன என்ன மைலேஜ் கொடுக்குது, என்ன
ஃபியூலு, பெட்ரோலா, டீசலா இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்களும் கேட்குறீங்க. அவரும் அதுக்கு அந்த காரை பத்தி பல விஷயங்கள் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட, உங்க பயணத்தின் போது, உங்க மனசுல, ஆழ் மனதுல எப்பவும் உங்களுடைய நோக்கம் என்னவோ, உங்களுடைய அந்த வியாபாரம், அத சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது உங்கள்லருந்து பிரியவே பிரியாது. நம்ம நேரத்துக்கு வந்து சேருவோமா? நம்மளுடைய பிசினஸ் கான்டாக்ட் நம்ம சந்திப்போமா? நமக்கு பிசினஸ் சக்சஸ் ஆகுமா? இந்த மாரி சொல்ட்டாங்கன்னா, அதுக்கு என்ன நம்ம ரிப்ளை பண்றது? இத பத்தின சிந்தனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இல்லையா? ம். நடைமுறையில நம்ம மே பல முறை நமக்கு அந்த மாரி அனுபவம் இருந்திருக்கலாம். அ நம்முடைய ஒரு நோக்கத்துக்காக நம்ம அ ஆ நோக்கத்த நோக்கி நம்ம செயல்படும்போது, அந்த நோக்கமும் உள்ள இருந்துட்டு இருக்கும். இடையில பல விஷயங்கள் நம்ம கேட்போம், பார்ப்போம். பல விஷயங்கள். ஆனா, அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் குடுக்காம, எப்பவும் அந்த உள் மனதில இருக்கக்கூடிய அந்த நம்முடைய உண்மையான நோக்கத்துக்கு எப்பவும் கவனத்த திருப்பிட்டே இருப்போம். இல்லையா? ஸோ அது மாதிரி தான். எப்படி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா அர்ஜுனனுக்கு, அ "யுத்தஸ்வ நீ வந்து சண்டை போட்டுக்கிட்டே இரு. மாமனுஷ்மர யுத்யஸ்ச. ஆனால் மாமனுஷ்மர என்ன பத்தின நினைவிலேயே இரு" அப்படிங்கிறார். அ எப்படி சண்டை போடும்போது எதிர்ல வரான்னு நினைக்கிறதா? எப்படி அவன தாக்குறதா? அந்த ஆயுதத்த எப்படி எதிர்கொள்றதுன்னு நினைக்கிறதா? அ எவ்வளோ பேர் வராங்கன்றத பார்க்கிறதா? கிருஷ்ணர நினைக்கிறதா? எப்படிங்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அது அப்படி அல்ல. அ அது சாத்தியமாகும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை வந்து அ அது ஒரு சின்ன கை குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க சமையல் அறையில சமைக்கும்போதும் சரி, அல்லது துணி துவைக்கும்போதும் சரி, அல்லது வேறு எந்த விதமான செயல்களில் ஈடுபடும் போதும், இந்த குழந்தை விளையாண்டுருக்கானோ, அல்லது எங்கேயாவது அ தவழ்ந்துகிட்டே வெளியில போயிட்டானோ, அல்லது எதையாவது சாப்பிடுவானோ அப்படின்ற அந்த சிந்தனை அவங்க தாய்க்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பல செயல்கள்ல அவங்க ஈடுபட்டாலும், பல அ செயல்கள் செய்தாலும், அவங்களுடைய மனசுல இருக்கிற விஷயம் தன்னுடைய குழந்தையா இருந்துட்டு இருக்கும். ஸோ அதுபோல எப்ப நம்ம பகவான் மீதான பற்றை வளர்த்துக்கிறோமோ, பகவான் மீதான உண்மையான அன்பு இருக்கோ, உண்மையான நேசம் நம்ம இருக்கும்போது, நம்ம பகவானுடைய நினைவில இருந்துகிட்டே, நம்ம இந்த உலகாயுத செயல்கள்லயும் ஈடுபட முடியும். அத உதாசீனப்படுத்தியும் இருக்க முடியும். ஸோ அதுதான் இங்க பிரபுபாதர் ரொம்ப அழகா விளக்கியிருக்கிறார். அடுத்து இந்த பக்த சாவுரத அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைய வந்து நட்பில் பந்தப்பட்ட எனும் வார்த்தை. அதாவது பக்த சௌஹ்ரத் அப்படின்னா, நட்புல சௌஹ்ரத், சுக்ரத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ம். சுகிருதம் சர்வபூதானாம்னு கீதையில கிருஷ்ணன் சொல்றார். ஸோ பத்த பத்த அப்படின்னா பந்தப்பட்ட. ம். ஸோ நட்பில பந்தப்பட்டிருக்கக்கூடியன்ற அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எப்படின்றத இங்க அடுத்த ஸ்லோகத்துல ஆக்சுவலா விளக்கப்பட்டிருக்கு. இங்க தொடர்ந்து பிரபுபாதர் வேற என்ன விளக்குறாரு அப்படின்னா, கர்மிகள்னா யாரு? ஞானிகள்னா யாரு? யோகிகள்னா யாரு? அப்படின்றத விளக்குறார். கர்மி அப்படின்னா எப்போதும் உடல் சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு உடையவர்கள். அவர்களது குறிக்கோள் உடல் சௌகரியம் ஒன்று மட்டுமே. ஞானிகள் யார் அப்படின்னா, தத்துவார்த்த யோகங்களினால் சிக்கல்களில் இருந்து வெளியேற முயல்கின்றனர். அவங்க பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு அவங்களுடைய மென்டல் ஸ்பெகுலேஷன், அவங்களுடைய யோகங்கள், அவங்களுடைய அ மன கற்பனைகளால அத அடைய முயற்சிக்கிறாங்க. எனினும் அவர்களால் முக்தி நிலையில் நீடித்திருக்க முடியாது. அப்படியே அவங்க வந்து, நான் இந்த சரீரம் கிடையாது, ஆத்மான்றத உணர்ந்து அவங்க இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டாலும் கூட, அந்த விடுபட்ட நிலையிலிருந்து அவங்களால நிலைச்சு இருக்க முடியாது. ஏனென்றால், அவர்கள் பகவானின் தாமரை திருவடிகளிடம் அடைக்கலம் பெறாத காரணத்தினால், பிரம்மன் என்ற உயர் நிலையிலிருந்து அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஸோ அதுதான் அவங்களுடைய துரதிர்ஷ்டமான நிலை. பிரம்ம ஜோதியில போய் ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அத நம்ம வந்து விரும்புறது கிடையாது. அது முக்தியே கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். சயுஜ்ய முக்தி. ஸோ அது வந்து ஏன்னா,
அங்க வந்து நம்ம இறைவனுடைய திருவடிகள் மீதான பற்று இல்லாததுனால, இறைவனுடைய தொண்டுல ஈடுபட முடியாததுனால, பக்தர்களுடைய சங்கம் இல்லாததுனால, ஃபீலிங் லோன்லி அ அங்க தனிமையா நம்ம உணர்வோம். ஸோ அதனால நம்ம ஆத்மாவினுடைய இயற்கையான நிலை எப்பவும் பல விதமான உறவுகள் பரிமாறிக்கொள்றதும், பலவிதமான செயல்களில் ஈடுபடுறதும், அதுக்கு அங்க வாய்ப்பு இல்லாததுனால, திரும்பவும் இங்க பௌதிக லோகத்துக்கு வந்து பௌதிக செயல்கள்ல ஈடுபட வேண்டியிருக்கு. ஸோ அதே மாரி யோகிகள் அப்படின்னா, உடலியல் தத்துவ கோட்பாடு உடையவர்களே. அவர்கள் தாரணா, ஆசனா, பிராணாயாமா போன்ற இந்த யோக பயிற்சிகள்னால உடலுக்கு பயிற்சி அளிச்சு, அதனால ஏதாவது ஆன்மீக ஆ நிலையை அடையலாம் அப்படின்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. ம். அதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனா ஒரு பக்தனுடைய நிலை உன்னதமான நிலை. காரணம் என்னன்னா, முழுமுதற் கடவுளோட அவன் நெருங்கிய உறவு வச்சிருக்கான். அது ஒரு முக்கியமான காரணம். அ அவர் எஜமானரா இருந்தாலும், இவன் சேவகனா இருந்தாலும் அந்த உறவு நெருக்கமானதாகுது. ஆகையினால் அவன் செயல்கள் அதன் விளைவுகள் இரண்டினின்றும் தனித்திருந்து, தனது உண்மையான பணியான பகவானுக்கு தொண்டாற்றுவது எனும் செயல் பக்தனுக்கு சாத்தியமாகிறது. ம். ஸோ இது தொடர்ந்து 13வது ஸ்லோகம். समसमानोत्तम मध्यम मध्यमादम सुख च दुःखे जितेन्द्रियाश्रयः मया भक्लोपो लोकसंयुतो विदत्स्व வீராகில லோகரக்ஷணம். எனது அன்பிற்குரிய வீரனே, மன்னனே, எப்போதும் சமநிலையில் இருந்து மக்கள் எல்லோரையும் அவர்கள் உன்னைவிட உயர்ந்தவர்களாயிருந்தாலும், சமமாக இருந்தாலும், அல்லது கீழானவர்களாக இருந்தாலும், அவர்களை சமமாக நடத்து. ஸோ சமநிலையில இருந்து எல்லாரையும், உன்னை விட உயர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, சமமானவங்களா இருந்தாலும் சரி, கீழானவர்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சமமா நீ நடந்துக்கோ. எல்லாரையும் சமமா நடத்து. தற்காலிக இன்ப துன்பங்களினால் தொந்தரவு அடையாதே. சுகதுக்கம் அப்படின்றது, அதாவது இந்த சரீரத்தினால வரக்கூடிய சுகதுக்கங்கள் தற்காலிகமானது. எதுவும் நிலையானது கிடையாது. யாரும் எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதில்ல. யாரும் எப்பவும் இன்பமாவும் இருக்கிறதில்ல. மாறி, மாறி வந்துகிட்டே இருக்கும். அ எப்படி பருவங்கள் மாறி, மாறி வருதோ, அதிலயே நம்ம சொன்னோம் இல்லையா? மத்ராஸ் பிரசாசுக்கு வந்து சீதோஷ்ண சுகதுக்கம். சீத உஷ்ணம் மாறி, மாறி வர மாரி, சுகதுக்கமும் மாறி, மாறி வந்துட்டே தான் இருக்கும். அ மனதையும், புலன்களையும் எப்போதும் உன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பாயாக. இது ரொம்ப முக்கியம். மனசையும், புலன்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். அது கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கக்கூடாது. அ மனசு இழுக்கிற பக்கம் எல்லாம் நம்ம போறது, புலன்கள் இழுக்கிற பக்கம் எல்லாம் நம்ம போறது அப்படின்னா, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ம். ஒரு ஒரு புலன்களும் ஒரு ஒரு திசையில இழுத்துட்டு போகும். கண் ஒரு விஷயத்த பார்க்கணும்னு நினைக்கும், காது ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கும். எப்படி நம்மளால வாழ முடியும்? அ இப்போ ஒருத்தனுக்கு 5 மனைவிகள் இருக்காங்க. ஒருத்தங்களும் ஒரு ஒரு வீட்டுக்கு "என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வான்னு" இழுக்குறாங்க அப்படின்னா, அவன் ஒருத்தனால என்ன பண்ண முடியும்? எப்படி அவனால சமாளிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ அது மாதிரி நம்ம புலன்களையும், மனதையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். ம். ஸோ அது எப்படி சாத்தியம்? பகவத்கீதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவான்ட்ட இருந்து பெறக்கூடிய அந்த பூரணமான அறிவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அப்போ மனசு கட்டுப்படுத்த முடியும். மனசு கட்டுப்பாட்டுல இருக்கும்போது புலன்கள் கட்டுப்பட முடியும். ஏன்னா புலன்களை விட மனசு உயர்வானது. மனசை விட புத்தி உயர்வானது. அதை விட உயர்வானது ஆத்மாவான நம்ம. ம். ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான நிலையில் ஒரு மன்னனாக வாழ்க்கையில் எந்த நிலையில் நீ எனது ஏற்பாட்டினால் வைக்கப்பட்ட போதும், அந்நிலையில் இருந்து கொண்டு உனது ஆட்சியின் எல்லைக்குட்பட்ட மக்களை பாதுகாப்பது ஒன்றையே உன் கடமையாக கொண்டு அதை நிறைவேற்ற முயல்வாயாக.
ஒரு மன்னனா உன்னுடைய கடமை நாட்டு மக்களை பாதுகாக்கணும். உன்னுடைய பிரஜைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ அந்த கடமையில நீ உனக்கு வெவ்வேறு சூழல்கள் வரலாம். என்னுடைய ஏற்பாட்டின்படி நான் வெவ்வேறு சூழ்நிலைகளை உனக்கு அமைச்சு கொடுக்கலாம் கூட. ஆனாலும் உன்னுடைய கடமையிலிருந்து நீ மாறாம இருக்கணும் அப்படின்னா இருக்கணும். அப்படின்றது தான் இங்க பகவான் விஷ்ணு பிரதுமனருக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம். ஸோ இங்க சில பிரபுபாதர் வந்து இத எப்படி அர்ஜுனனுக்கு நேரடியா கிருஷ்ணர் உபதேசம் பண்ணாரோ, ஸோ அது மாதிரி பகவான் விஷ்ணுவிட்ட இருந்து பிரதுமன்னர் நேரடியா பகவான்கிட்ட இருந்தே உபதேசங்களை பெறுறார் அப்படின்னு சொல்லி இங்க ஒப்பிடுறார். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நேரடியா பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர்கிட்ட இருந்தோ அல்லது அவருடைய பிரதிநிதிகளான ஆன்மீக குருவிடம் இருந்தோ ஒருத்தன் வந்து உபதேசங்களை பெற்று அதை சிறமேற்கொண்டு அவன் செய்து செயல்படுத்த முயற்சிக்கணும். ஒவ்வொரு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை அது. பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கும் விதிகளை நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். விவசாய ஆத்மிகா புத்தி அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்படுது. ஏகேகா குரு நந்தனா. ஸோ ஒவ்வொருவரும் பகவான் விஷ்ணுவிடம் இருந்தோ அல்லது அவரது உண்மையான பிரதிநிதியிடம் கட்டளைகளை பெற வேண்டும். அப்படி பெறுகின்ற ஆணைகளை எந்த விதமான தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாது தனது உயிராக அவற்றை ஏற்க வேண்டும். இதுதான் நம்முடைய லைஃப் அண்ட் சோல் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். நமக்கு இதை விட வேற எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். சில பிரபுபார் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவத்தை ஒரு விஷயத்த சொல்லுவார். சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த விவசாய ஆத்மிகா புத்தி ஏகேகா குரு நந்தனான்ற அந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கானத்தில் எப்படி ஒருத்தன் வந்து இந்த குருவோட உபதேசத்தை வந்து தன்னுடைய லைஃப் அண்ட் சோலாக ஏற்றுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரோ, அதை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னுடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வழங்கின அந்த மேற்கத்திய நாட்டுக்கு போய் உபதேசம் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற அந்த கட்டளை வந்து லைஃப் அண்ட் சோலாக ஏற்க முடிஞ்சது. அது ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி பிரபுபார் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார் பல முறை. ஸோ அதை இங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ சில பிரபுபாரும் இங்கே வந்து அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். இந்த பொருள் உரையிலையும் ஒருவன் தான் விடுதலை பெறுவோமா மாட்டோமா என்பதை பற்றி அதிகம் அக்கறை செலுத்தக்கூடாது. நம்ம பக்தி தொண்டில் நம்ம ஈடுபட போகிறோம். குரு நமக்கு கட்டளையை கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்ற போகிறோம். அவர் நமக்கு உபதேசம் கொடுத்துருக்கிறார். தினசரி நம்ம 16 மாலை ஜபம் பண்ணணும், மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்கக்கூடாது, தகாத பாலுறக்கூடாது, கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும், தினசரி பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம் போன்ற வேத சாஸ்திரங்களை படிக்கணும், தினசரி நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஜபம் மாலை 16 மாலை ஜபம் பண்ணணும்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம். அதை நம்ம செய்யணும். தினசரி சத்சங்கத்துக்கான முயற்சி எடுக்கணும், சத்சங்கத்தில் இருக்க முயற்சிக்கணும், அதிகாலையில் எழுந்திருக்கணும், மங்கள ஆரத்தி பாடணும். இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். அது நம்முடைய கடமை. நம்ம இதை செஞ்சோம்னா இந்த வாழ்க்கையில நம்ம பூர்ணத்துவத்தை அடைஞ்சிரோமா, விடுதலை அடைஞ்சிரோமா இல்லையா அப்படின்ற அக்கறை நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஆனால் தனது ஆன்மீக உறவினரிடமிருந்து பெறப்படும் கட்டளைகளை உடனடியாக நிறைவேற்றுவதில் முனைப்புடன் இருத்தல் வேண்டும். குருவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதிலேயே குறியாக இருப்பவன் எப்போதும் விடுதலை பெற்றவனாகவே இருக்கிறான். விடுதலை மோட்சம்னா என்னன்றதை இங்க ரொம்ப அழகா பிரபுபாதர் சொல்றார். என்னன்னா குருவோட கட்டளையை நிறைவேற்றுறது தான் நமக்கு விடுதலை, அதுதான் நம்முடைய மோட்சம் அப்படிங்கிறார். மோட்சம்ன்றது வேற ஏதோ விஷயம் கிடையாது. ஸோ ஒரு சாதாரண மனிதன் வர்ணாசிரம தர்மங்களில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளை தனது வர்ணம், அதாவது பிராமண, கத்திரிய, வைஷ்ய, சூத்ர மற்றும் ஆசிரமம், அதாவது பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வனப்பிரஸ்த, சந்நியாச கடமைகளை செய்வதன் மூலம்
நிறைவேற்ற வேண்டும். வாழ்க்கையின் வெவ்வேறு பிரிவுகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை ஒருவன் தொடர்ந்து முறையாக செய்து வருவானாயின் அவன் பகவான் விஷ்ணுவை திருப்தி அடைய செய்கிறான். ஸோ வர்ணாசிரமம் என்றது ஏற்படுத்தப்பட்டதோட நோக்கமே அதுதான். பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்தி எல்லாரும் அவங்கவுங்க நிலையிலிருந்து பூர்ணத்துவத்தை அடையணுன்றது தான். ஸோ மனனா இருக்கிற பிரது மகாராஜா கூட பகவான் விஷ்ணுவினால் எப்பொழுதும் உடலினால் விளையும் செயல்கள் இருந்து தனித்திருந்து தன்னை இறை தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது விடுதலை நிலையினை அடைவாய் என்று அறிவுறுத்தப்படுகிறார். பக்த சாகுரத என்ற முந்தைய ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தைக்கு இங்கே விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் தன்னை பரமாத்மாவுடன் மிகவும் இணக்கமாக வைத்துக் கொண்டு அவரிடமிருந்தோ அல்லது அவரது பிரதிநிதியான தனது குருவிடமிருந்தோ பெறப்படும் உத்தரவுகளை உடலின் செயல்களில் இருந்து தன்னை தனிமைப்படுத்தி உரிய கவனத்துடன் செய்ய வேண்டும். இவ்வாறு தனது நேரடி ஆணைகளினால் ஒருவன் பக்தி தொண்டினை செய்ய வேண்டும் என்பதையும் அதன் மூலம் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைவதற்கு தன்னை உயர்த்தி கொள்ளவும் பகவான் வழிகாட்டுகிறார். ஸோ குருவோட உபதேசங்களை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அப்போ பகவான் நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்குறாரு. கீதையில கூட சொல்றாரு இல்லையா, ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்ததே தேஷாம் சதத யுக்தானா வச்சதாம் பிரீத்தி பூர்வகம்னு சொல்றாரு. அதாவது சதா சர்வ காலமும் எப்ப நம்ம பகவானுடைய பக்தி தொண்டுல பிரீத்தி பூர்வகம் அன்போட நேசிச்சு நம்ம அதை செய்யறோமோ அப்போ பகவான் என்ன பண்றார், ததாமி புத்தியோகம், நான் புத்தியை கொடுக்குறேன். என்ன புத்தியை கொடுக்குறாரு, என்னிடத்துல சேர்றதுக்கான புத்தியை நான் கொடுக்குறேங்கிறார். ஸோ பகவான் இடத்துல போய் சேர்றதுக்கு என்ன புத்தி தேவையோ அது பகவான் நமக்கு கொடுக்குறார். பகவான் நமக்கு வழிகாட்டுறாரு அதுக்கு. ஸோ அதனால நம்ம எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிப்புறமாக அவர் ஒரு குருவின் வடிவில் நமக்கு கட்டளைகளை பிறப்பிக்கிறார். இப்போ ஆரம்ப நிலையில நம்ம பகவான்கிட்ட இருந்து நேரடி கட்டளைகளை பெற முடியாத நிலையா இருக்கலாம். ஆனால் குரு மூலமா நமக்கு வெளிப்புறமா இருந்து நமக்கு கட்டளைகளை கொடுக்குறார். அதுதான் குருவோட கட்டளையை பின்பற்றுவதனுடைய முக்கியத்துவம் இங்கு வலியுறுத்தப்படுது. ஆகையினால் ஒருவன் தன் ஆன்மீக குருவினை சாதாரண மனிதராக கருதக்கூடாது. இது ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து. பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கும் போது நம்ம தவிர்க்க வேண்டிய 10 அபராதங்கள் திரும்ப திரும்ப நம்ம பல முறை சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ அதுல 3வது அபராதம் குரோர் அவக்யா, குருவை சாதாரண மனிதராக நினைப்பதோ அவரது கட்டளைகளை மீறுவதோ குற்றம். ஸோ இங்க அந்த கருத்தை பிரபுபாத சொல்றார், ஆன்மீக குருவினை சாதாரணமானவராக நடத்தக்கூடாது. அவருடைய வெளி தோற்றத்தை வச்சு இவர் என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்கிறாரு, இவர் என்ன இவ்வளவு குண்டா இருக்கிறாரு, இவர் என்ன இவ்வளவு வெள்ளையா இருக்கிறாரு, இவர் என்ன இவ்வளவு கருப்பா இருக்கிறாரு, இவர் என்ன இவ்வளவு சாப்பிட்றாரு, இந்த மாதிரி வெளிப்புறமான விஷயங்களை வச்சு ஒருத்தர் குருவா அவரை நம்ம அடையாளம் காண்றது அல்லது அவரை அளந்து பார்க்க முயற்சிக்கிறது சாதாரணமானவரா நம்ம நினைக்கிறது. ஆனா குரு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர். அவர் முழுமுதற் கடவுளுக்கு பதிலாக இருப்பவர். அவர் சப்ஸ்டிடியூட். ஏன்னா பகவான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். நமக்கு பகவான் யார் என்றதை காட்டுறவரே அவர் தான். அவர் இல்லாம நம்ம பகவானை அடைய முடியாது. பகவானே அதை தான் நமக்கு பரிந்துரைக்கிறார். இன்னும் சொல்லணும்னா பகவானே இந்த பூலோகத்துல வரும்போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணரே வந்தபோது அவர் குருவை ஏற்றுக்கிட்டார். சாந்திபாணி முனிய குருவை ஏற்றுக்கொண்டார். சைத்தன்ய மகாபிரபுவ வந்தபோது ஈஸ்வரபுரிய குருவை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருந்து மந்திரத்தை பெறார். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அது எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பார்க்கணும். பகவானுக்கு குருவே யாரும் அவசியம் இல்லை. இருந்தாலும் ஜனா கிருஷ்ண கீதையில சொல்றது இப்ப அவரும் அதை நமக்கு நடைமுறையில செயல்படுத்தி காட்டுறார். ஒருவன் தனது ஆன்மீக குருவை முழுமுதற் கடவுளாகவே எண்ணி
அவரை நடத்த வேண்டும். சாக்ஷாத் ஹரித்வேனா சமஸ்த சாஸ்திரை உக்தஸ்து தாவ யதேவ சந்தி. தினசரி நம்ம மங்கள ஆரத்தில இந்த குருவாஷ்டக பிரார்த்தனையில் இதை பாடுறோம் இல்லையா? சாக்ஷாத் ஹரித்வேனா, சாக்ஷாத் ஹரியாகவே நம்ம கருதணும் குருவை. இவ்வாறு நம் குருவின் கட்டளைகளை சிறமேற்கொண்டு பகவானுக்கு பக்தி தொண்டு செய்தால் உடல் சம்பந்தப்பட்ட மாசுக்களிலிருந்தும் பௌதிக செயல்களில் இருந்தும் விடுதலை பெற்று நமது வாழ்க்கையை வெற்றிகரமாக்கி கொள்ள முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாக்கி நம்ம பூரணத்துவ அடையறதுக்கான வழி என்னன்றதை சொல்லி இந்த பொருளுரையை சில பிரபுபாதர் முடிச்சிருக்கிறார். ஸோ 13வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 2-3 ஸ்லோகங்கள் இருக்கு. பகவான் விஷ்ணுவுடைய உபதேசங்கள் 13, 14, 15, 16, இன்னும் ஒரு 3 ஸ்லோகங்கள் இருக்கு. இருந்தாலும் இப்போ நமக்கு நேரம் பத்தாது, ஆல்ரெடி டைம் ஆச்சு. ஸோ அதனால அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த மீதி 3 ஸ்லோகங்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற ஸ்லோகங்களையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பொறுமையோட இவ்வளோ நேரம் பங்கு கொண்டதுக்கு. श्रील प्रभुपाद की जय, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. हरे कृष्णा.